நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை காரணமாக 13 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த எண்ணிக்கையானது 13ஆக உயர்ந்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகள், எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று அதி கனமழை, மிக கனமழை, கனமழை என பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சிவகங்கை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கும் கூட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னை மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் பள்ளிகளுக்கு மட்டும் தற்போதைய சூழலில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருகிறது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று பிற்பகலில் தென் மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போதைய சூழலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது வரை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை நீடித்து வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கையோ அல்லது முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டாலோ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது மற்ற மாவட்டங்களிலும் கூடுதலாக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை அளிக்கப்பட்ட போது நேற்று முன்தினம் என பல்வேறு மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு வரையிலும் கூட மழை தொடர்ந்து பெய்து வந்தது. தற்பொழுதுதான் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே லேசான மழை பெய்து வருகிறது. இருப்பினும் வரக்கூடிய நேரத்தில், அதாவது காலை 7 மணி வரையிலும் கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இடி மின்னலுடன் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் எல்லாம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சிவகங்கை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த 11 மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி பகுதிகளுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும், சென்னை, புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.